கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை சுகமளிக்கும் ஊழிய ஆராதனை, குணமாக்கும் ஞாயிறு, ஹீலிங் சண்டே என்று இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அதற்கான தலைப்பு லவ்விங் அண்ட் சஃபரிங் டுகெதர். இணைந்து அன்பு கூறுதலும் துன்புறுதலும். அதுக்கு முன்பதாக கம்பேஷன், மனதுருக்கம். மனதுருக்கம் இணைந்து அன்பு கூறுதலும் துன்புறுதலும். பல பேர் நமக்கு வித்தியாசமாக அன்பு கூறுதல் ஓகே, துன்புறுதல் ஓகே, ஆனால் இணைந்து அன்பு கூறுதல் துன்புறுதல், லவ்விங் அண்ட் சஃபரிங் டுகெதர். அதே நேரத்தில் நமக்கு மெயினான தலைப்பாக கம்பேஷன், மனதுருக்கம். இவ்வளவு இந்த சுகமளிக்கும் ஞாயிறில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் வேத பாடங்களில் நாம் வாசிக்க கேட்டோம். ஏசாயா 42:1-9, யாக்கோபு 5:13-15, மத்தேயு 9:35-38, சங்கீதமாக 103வது சங்கீதம். இவைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த சுகமாகுதல் என்றால் அது கிறிஸ்துவ கண்ணோட்டத்தில் ஏதோ ஒரு வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெறுவது அல்லது வேதனையிலிருந்து விடுதலை பெறுவது என்பது மட்டும் அல்ல. இதில் சரீர சுகம் மட்டுமல்ல, சரீர சுகம், ஆத்ம சுகம், உறவிலே இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அந்த உறவிலே அதிலே ஒரு சுகம், சமூகத்தில் நாம் முழுமையான மனிதராக நடப்பது, அது சுகமளிக்குதல். சுகம், ஹீலிங், இதனுடைய அர்த்தம் என்பது மேக்கிங் எ மேன் எ பெர்ஃபெக்ட், ஒரு பூரண மனிதனை உண்டாக்குவது என்பதுதான் அது ஹீலிங். அந்த சரீரத்திலும் வேண்டும், ஆத்மாவில் வேண்டும், உறவுகளிலே வேண்டும். ஒரு பரிபூர்ண மனிதனாக உருவாக்குவதுதான் இந்த சுகமளித்தல், சுகம், ஹீலிங் என்பதனுடைய அர்த்தம். மோல்ட்மன் என்கிற வேதாகம அறிஞர் சொல்கிறார். அவர் சொல்லும்போது அந்த சுகமளித்தல் என்று சொல்லும்போது, it is not an absence of pain but the presence of God amidst of pain. அதனுடைய அர்த்தம் சுகமாகுதல் என்பது வலி இல்லாமல் இருப்பதல்ல, அந்த வேதனையின் மத்தியிலும் கடவுளுடைய பிரசன்னம் இருப்பது. வேதனை இருக்கிற அவைகள் மத்தியிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பாங்க. அதுதான் பவுலுக்கு பரிசுத்த பவுல் காரணம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய். பலவீனம் இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய பலனும் அங்கே இருக்கு. அதுதான் இந்த சுகமாக்குது. அதை நோக்கி இந்நாளில் நாமும் அந்த பரிபூர்ண மனிதராக ஆக்க வேண்டுமானால் அது யார் செய்ய முடியும் அப்படின்னா, நமக்கே நமக்கு தெரியும். ஒரு பொருள் ஒரே ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, சாதாரண ஒரு இடத்துல கொடுக்கறத விட அந்த கம்பெனியோட ஷோரூம் இருக்கோ, சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்கோ அங்கேயே போய் கொடுப்போம். வாட்சுன்னா டைட்டன் வாட்சு பிரச்சனையா, டைட்டன் கம்பெனிலே கொடுக்குறோம். ஒரு ஐஃபோன் அல்லது ஒரு சாம்சங் உடனே சர்வீஸ் கேட்க கொடுக்குறோம், அதே கம்பெனிக்கு தான் கொடுக்குறோம். இப்படி எல்லா பொருளும், இப்போ வண்டியிலே எடுத்துகிட்டு ஒரு சுசுக்கி காரு ரிப்பேர் ஆகுது, இது சர்வீஸ் வேணும், அந்த கம்பெனிலே கொடுத்தா மற்ற இடத்துல போட்டால் நல்லாகும். ஆனால்
அது சரியான அந்த சரியான பொருளை கொடுத்து சரியாக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். பைக்கு, ஹோண்டா பைக்கு, ஹோண்டா சர்வீஸ் சென்டர்லேயே போயிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரிஜினல் அங்கதான் இருக்கு, ஆகவே அவங்க சரியாக்கிடுவாங்க அப்படின்னு. அப்ப நாம சரியான மனுஷன் ஆகணும்னா நம்மளை படைத்த இடத்துல கொடுக்கணும். நம்ம யார் படைத்தா? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தேவன் நம்மை படைத்தார். தேவன் தமது சாயலாக அவர் நம்மை உருவாக்கினார். அப்ப உருவாக்கினவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அந்த பூரண சுகத்தை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ சாதாரண பொருட்களை எப்படி கொடுக்கணும்னு நடந்திருக்கிறதா? நாம சரீர சுகமா இருந்தாலும் ஆத்ம சுகமா இருந்தாலும் இந்த சமூக உறவிலே இருக்கிற குடும்ப உறவிலே இருக்கிற சுகமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஹீலிங் சுகமாக இருந்தாலும் நம்மை படைத்தவரிடத்தில் நம்மை கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் சரியாக அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆக சுகமாக்கும் நாய்களே ஆண்டுடைய சமூகத்தில் நோக்கி வருவோம். நம்முடைய தலைப்பு மனதுருக்கம் அன்பிலும் துன்புறுதலும் இணைந்திருத்தார் என்று. இந்த மனதுருக்கம் கம்பேஷன் என்கிற வார்த்தை, இப்போ ஒருத்தர் கீழே விழுந்துறாரு, இல்லாத அடிபட்டுறது, யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கீழே விழாமல் கூட அடிபட்டுருது. அவங்கள பார்த்துட்டு அடிக்கல அதுக்கு பேரு இரக்கம். அவ்வளவு, அது பேரு இரக்கம். ஆனால் அதையும் தாண்டி லூக்காவுடைய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25 பார்க்கிறோம். நல்ல சமாரியன், நம்ம பேருக்கு நல்ல சமாரியன், சமாரியன் தான். ஆசாரியன் போகிறார், அவர்கள் அடிபட்டு கிடக்கிறார், கொலைகள் அடித்து குற்றையிலும் கொலைகளுமாய் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆசாரியன் போகிறார், அவர் பக்கமாய் சென்று விடுகிறார். இரண்டாவதாக லேவியர் வருகிறார், லேவியர் ஒரு பக்கமாய் அவர் சாலும் சென்று விடுகிறார். சமாரியன் ஒருவர் வருகிறார், அவர் அவனை எடுத்து அவருக்கு வேண்டிய சிகிச்சை கொடுத்து தைலம் பூசி அவரை சத்திரத்தில் சேர்த்து 2 காசு பணமும் கொடுத்து சந்திரகாரத்தில் கொடுத்து திரும்ப வரும்போது மேற்கொண்டுள்ள செலவில் செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் பிறன் யார் என்று கேட்ட வாலிபருக்கு, இப்பொழுது சொல், பிறன் யார்? சொல்லுகிறார். அந்த வழிபோக்களுக்கு உதவி செய்த சமாரியனே என்கிறார். நீயும் மற்றவர்களையும் பேசும். அதுதான் அந்த பாத்துக்கு இறக்கம் பண்ணிட்டு அப்படியே ஐயோ பாவம் அப்படின்ட்டு கடந்து போகிற அந்த பார்வை இருக்கிறதல்லவா, அது சிம்பதி. ஒரு இறக்கம் காட்டல, அவ்வளவு சின்ன ஒரு இறக்கம் அவ்வளவு. ஆனால் இந்த சமாரியன் செய்கிற அது இரக்கத்தின் வெளிப்பாடாக உள்ளத்தின் நாளத்திலிருந்து உதவி செய்வது. ஆங்கிலத்தில் எம்பதி என்று, சிம்பதி அல்ல எம்பதி. அதாவது இரக்கம் காட்டுவது அல்ல, not showing the sympathy, காட்டுவது அல்ல, செயல்படுவது. அதுதான் எம்பதி. அதைத்தான் இந்த மனதுருக்கம் செய்கிறார். கம்பேஷன், மனதுருக்கம் செய்கிறார். 1859 ஆண்டில் இத்தாலி பகுதியில் இருக்கிற சால் ஃபெரினோ என்ற இடத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறார். ஆஸ்திரியாவுக்கும் பிரான்சுக்கும். அந்த யுத்தத்திலே ஏறக்குறைய 3 லட்சம் பேர் கலந்து கொள்கிறார். அந்த யுத்தத்தில் அநேகர் மறித்து மடிந்திருக்கிறார். அந்த 15 மணி நேரம் அந்த யுத்தம் நடக்கிறது. அந்த 15 மணி நேரத்துக்கு என்பதாக அந்த இடத்துல ஏறக்குறைய 40,000 பேர் அங்கே அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் வேதனையோடு கூட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் தண்ணீர் வேண்டும் என்று கதறுகிறார்கள். சில இடங்களுக்கு மருத்துவ உதவி வேண்டும், செத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள், கதறுகிறார்கள். சிலர் எப்படியாவது என் குடும்பத்தை நாங்கள் பார்க்க வேண்டும்,
சாவதற்கு முன்பதாக என் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். சிறு கூட்டம் அல்ல, 40,000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இரத்த வெள்ளத்தில் மிதந்து கதறி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உயிருக்காக. பாபாவை அந்த நேரத்தில் வியாபாரத்திற்காக போயிருந்த ஒரு நபர் அந்த இடத்துல கடந்து வருகிறார். அவருடைய பெயர் ஹென்றி டியூரண்ட். அந்த ஹென்றி வியாபாரிகள் வியாபாரத்துக்கு இங்கு வருகிறார். பார்த்தால் 40,000 பேர் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. ஆங்காங்கே இருக்கிற எல்லா விதமான பொருட்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஊருக்கு ஓடுகிறார். இங்கே 40,000 பேர் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், தண்ணி கொடுங்கள் என்று ஊராக அழைக்கிறார். ஓடி வருகிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற உதவி செய்கிறார்கள். மருத்துவ உதவி செய்கிறவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்கள் என்று அந்த உள்ளூர்களை சென்று மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்தி வாகனங்களை ஏற்படுத்தி செய்கிறார். வேகமாக வண்டிகள் ஓடுகிறது. அவசரமாக இந்த அடிப்பட்டவர்களை கொண்டு போகிறார்கள். தண்ணீர் கொடுக்கிறார்கள், மருந்து கொடுக்கிறார்கள். வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் மடிந்து கொண்டிருந்த அநேகரை அந்த ஹென்றி ஒரு நபரால் பாதுகாக்க முடிந்தது. அப்பொழுது துவங்கப்பட்டிருந்தான். அன்று துவங்கியிருந்த வியாபாரி என்ற அவர் அந்த மன ஒழுக்கத்தில் இந்த போர் முறையில் இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டும், துன்பத்தில் இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அமைப்பை துவங்கினார். அந்த அமைப்புக்கு பேர் தான் செஞ்சிலுவை சங்கம், ரெட் கிராஸ். நம்ம சொல்லுவோம் ரெட் கிராஸ், செஞ்சிலுவை சங்கம். அப்படி துவங்கின அந்த செஞ்சிலுவை சங்கம் இன்று ஏறக்குறைய 192 நாடுகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். செஞ்சிலுவை சங்கத்துடைய கிளை நம்முடைய போராட்டம் உண்டு. அந்த ஒரு மனிதனுடைய மனதுருக்கு அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். வாசிங்கள் கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். போதும். முதலில் பரிசுத்தமாயிருங்க, இரக்கமாயிருங்க, உருக்கமாயிருங்க, மனத்தன்மை இருங்க, மன்னியுங்கள். இவைகளைத்தான் அவர் நமக்கு பரிசுத்த பவுல் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டுடைய குணாதிசயமும் அப்படித்தான். வாசிக்க கேட்ட மறுபடியாக வாசிக்க கேட்ட இந்த சங்கீதம் 103 8வது வசனத்துல சங்கீதக்காரன் தேவனை குறித்து சொல்கிறார். 103:8 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். உருகிடுவாங்க ஆண்டவர். அதான் மனது இருக்கும். ஒழுக்கமும் இரக்கமும் ஒருவரு தெரியுது. அதுதான் இந்த 80 இல்லையா? அப்படியே உருகிறார். மகளே நீ பரிபூர்ணப்பட வேண்டும் என்று அவர் உருகுகிறார். அதான் உருக்கு, இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை அவர் அழுத்தில் இருக்கிறது. அதே சங்கீதத்தில் 3வது 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம் மட்டும். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. போதும். இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். முடிசூட்டுகிற கிரீடம். இரக்கம் என்ற ஆண்டுடைய கிரீடம். கிருபை என்கிற கிரீடத்தை நம்ம மேல வச்சிருக்கார். கிருபைன்னா என்ன நமக்கு தெரியும்? தகுதியில்லாத காட்டுகிற அளவிடப்படாத அன்பு. அதுதான் கிருபை.
தகுதி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அல்ல, தகுதியே இல்லைன்னாலும் ஆண்டவர்கள் ஒரு பெண்மணியை கூட்டு வருகிறார். ஆண்டவரே, இவர்களை கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடித்திருக்கிறோம், மோசேயுடைய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் நீர் என்று சொல்கிறேன். அவர் நியாயம் தீர்த்த விதம் வேறு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவரும் சொல்றாரு, இப்போ இனி பாவம் செய்யாது, பாவத்தின் சம்பளம். அப்ப தண்டனை கொடுத்துத்தான் அவர் ஒண்ணு நியாய பிரமாணத்தின்படி மோசையுடைய பிரமாணத்தின்படி அந்த தண்டனை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த தண்டனை கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை தண்டிக்கவில்லை, போ இனி பாவம் செய்யாதே, பாவங்களை மன்னிக்கிறார். அதுதான் அந்த ஆண்டுடைய மனதுக்கு அந்த ஹென்றி அந்த சம்பவம் செஞ்சல் சங்கத்தில் என்று பார்த்த ஒரு மனுஷனுக்கு அது ஆண்டவர்களுக்கு அந்த காண்பிக்க போனோம். அது நம்மிடத்துக்குள்ள மூடுபட்ட அது நம்மிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆக இந்த மனதுருக்கத்தை, இந்த சுகமளிக்கும் நியாயங்களை நம்முடைய வாழ்க்கையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவரை புரிந்து கொண்டு அதன் வழியில் அதனை செயல்படுத்துவேன். ஆண்டவரை புரிந்து கொள்வேன். எஸ்ஐ 42ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிற அந்த சம்பவத்தை தான் இங்கே பார்க்கிறோம். எஸ்ஐ 39ஆவது அதிகாரம் வரை இந்த பாபிலோனிலே அவர்கள் சிறைப்பட்டிருந்த காலத்தில் அவர்கள் பட்ட கஷ்டம், அந்த கஷ்டத்தின் மத்தியிலே அவர்கள் சிலர் மனதினார்கள் பலரும் பாவத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அது 39ஆம் அதிகாரத்தை விட கடினமான தீர்க்க தரிசன வசனங்களும் சாபங்களும் கடிந்து உடைத்தலும் அநேகம் இருக்கும். ஆனால் 39ஆவது அதிகாரத்துக்கு பின்பதாக 40ஆவது அதிகாரம் எப்படி தொடங்கும்? என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு தான் தொடங்கும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இங்கே பாருங்க. 42:1 வாசிங்க. நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும், இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் சுதந்திரங்களுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குகளிடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை வெறுக்கவும் அதை வீதிகள் பெருக்க பண்ணவும் மாட்டார். அவர் தெரிந்த நாளை முடியாமலும் மங்கி எரிந்த தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இதில் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். அப்போ முதலாவதாக இந்த மனதுருக்கத்தை ஆண்டவரிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நெறிந்த நாணலை முடியாது. அங்கே அடிமைத்தளத்தில் இருக்கிற பாபிலோனிலே பிரதானமான 2 நதிகள் ஓடுகிறது. அதில் ஓரங்கள் எல்லாம் பெரிய பெரிய நாணல்கள், 5 அடி 10 அடி உள்ள நாணல்கள் இருக்கும். அதுபோல நெறிந்த நாணலை முறையா. இரண்டாவது மங்கி எரிகிற திரியே எரியாமல். அந்த திரி அப்படிங்கிறதோ அதே ஆத்தோரத்தில் ஒரு விதமான செடி இருக்கிறது. அந்த செடியினுடைய வேரை நச்சிட்டு அது ஒரு நூல் வரை திரி வரி உருவாக்கிடுவாங்க. ரெண்டுமே இயற்கையானதுதான். அது ஏற்கனவே நச்சு 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 இதுதான் அது சிதைந்தது, நாணல் சிதைந்து இருக்கிறது. ஆக நெறிந்து போயிருக்கிறது. அதை வந்து எல்லா பொருளும் செய்வாங்க. ஆனால் இப்படி நெறிந்திருக்கிறது என்ன மறுபடியும் அது நம்ம பாஷையில் வெந்த புண்ணுல வேலை பார்க்கிறது. நான் வெந்த ஒரே வார்த்தை இந்த 2க்கும் மங்கியரிகளை தீ நெறிந்த நாள் என்பதற்கு இதுதான் உதாரணமாக நம்முடைய சமீப காலத்தில் நம்முடைய நடைமுறைகள் சொல்ல வேண்டுமானால் வெந்த புண்ணு ஏற்கனவே அந்த வேதனை தெரியும். அதுதான் தேவனுடைய மனதிற்கு அவனத்திலிருந்தை புரிந்து கொள்ள வேண்டும். இனியும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன், அவர்களை மீட்பேன், அவர்கள் சிதறுண்டு இருக்கிறார்கள் கூட்டி சேர்ப்பேன். அந்த ஒரு ஜனக்கூட்டத்தின் மேலே ஆண்டவர் அந்த மன உருக்கத்தை காட்டுகிறார். ஆண்டவரத்திலிருந்து புரிந்து கொள்கிறார். இரண்டாவதாக யாக்கோபுடைய நிருபத்தில் 5ஆவது அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிக்க கேட்டவங்க அதுல 15ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர்
வியாதியை மட்டும் மாற்றுகிறதில்ல, அதற்கு அடிப்படையாக இருக்கிற பாவத்தையும் கூட சேர்த்தே மன்னித்து அவரை விடுதலையாக்கும். திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறார்கள். அவரை சொன்னதில் எழுதினாலே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. அவனை கொண்டு வந்தது பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்ல. அவன் முடக்குவாதமாய் கிடக்கிறான். அவன் நடக்கும்படி அவன் அசைவின்றி கிடக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிற எழுந்து நடை என்று சொல்வது மட்டுமல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. விசுவாசம் உள்ள பிணியாளிகளை ரட்சிக்கும். அதுதான் தேவன் செய்கிற பெரிய அற்புதம். விசுவாசிக்கிறோம், செபிக்கிறோம், அற்புதம் செய்கிறார். ஆனால் அது கூடவே அவர் செய்கிறார். இந்த மனுஷனுக்கு இன்னும் பாவம் இருக்கிறது, அவையிலிருந்து அவனை விடுதலையாக்க வேண்டும். அதுதான் அவனுடைய வியாதிக்கு எல்லாம் வேதா இருக்கிறது. அவனுடைய பாவங்களையும் மன்னிக்கிறார். அது முதலாவதாக அவனுடைய மன உருக்கத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். அது பரிபூர்ணப்படுகிறது எப்படி, அது கிரியின் மூலமாக வெளிப்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். சுவிசேஷ பகுதியிலே கடந்து வரும்போது அதை சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும். ஆகவேதான் மத்திய 9ஆம் அதிகாரம் 35 38 வரை வாசிக்கிறோமா, அதுல அவருடைய வியாதிகள் எல்லாம் குணமாக்குது. அவருடைய திரளான ஜனங்கள் மேய்ப்பில் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் என்று அவர்கள் மனது உபதேசிக்கிறார். எல்லாத்துக்கும் காரணம் மனதுருக்கம். வாசிக்க 35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உட்பிரவேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்புறம் தொடர்ந்து அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி எதனாலும் மனதுருகிறார் என்றால், ஒன்று மேய்ப்பவர்களாக ஒன்று தொய்ந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் சிதறண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கூட்டி சேர்ப்பார் யாரும் இல்லை. அவர்கள் சிதைந்து போயிருக்கிறார்கள், சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொய்ந்து போயிருக்கிறார்கள். நம்ம சொல்லல சத்தே இல்லாமல், அது சத்துக்காக அவர்கள் மனதளவிலே டிப்ரெஷன், மன அழுத்தம் சொல்றவங்களா, ஸ்ட்ரெஸ், அங்கே சமூக சூழ்நிலைகளே அவர்கள் நொந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். அவர்களை கவனிப்பார் யாரும் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அதுவே அவர் எனக்கு ஒரு குறை இல்லை என்று அவர் ஜெபம் பண்ணினார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கு, எனக்கு நான் தாழ்ச்சி அடையேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு குறைவும் கிடையாது என்று சொன்னார். ஆனால் இங்கே மேய்ப்பன் என்று அவருக்கு தெரியவில்லை. இந்த கிறிஸ்து தான் மேய்ப்பன் என்று தெரியவில்லை. மேய்ப்பன் தன் மந்தைக்காக, ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார் என்ற சத்தியம் அவருக்கு தெரியாது. சிதறடிக்கப்பட்டவர்கள், நொந்து போனவர்கள், சிதைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் மேல் மனதுருகி சுத்தமாக்குகிறார். அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார், சேர்த்துக் கொள்கிறார். சங்கீதத்திலே 103 3வது வசனத்தை வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குவார். இதைத்தான் ஆண்டவர் மனதுருக்கத்திலே செய்கிறார். எப்படி அக்கிரமங்கள் எல்லாம் எப்படி நீக்குகிறாரா, அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நம்முடைய மீறுதலுக்காக அவர் ஒடுக்கப்பட்டார். ஏசாயா 53 பார்க்கிறோம் அல்லவா?
இந்த மனதுருக்கத்தின் உச்சக்கட்டமாக இந்த மனுக்குலத்திற்கு அவர் செய்தது என்ன? சிலுவையை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை தம்பேல் அவர் ஏற்றுக்கொண்டார். பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறாரே. நாம் பாவி, நாம் தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது, நாம் கஷ்டப்பட்டு விடக் கூடாது, நாம் வாழும் பாவத்தின் சம்பளமாகிய அந்த நித்திய மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நித்திய ஆக்கினையாக இருக்கிற அந்த கந்தகமும் அக்கினியுள்ள கடலிலே நாம் தள்ளப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை எல்லாம், சாபங்களை எல்லாம், வேதனைகளை எல்லாம் தம்மேல் சுமந்து கொண்டார். அதுதான் நம் மேல் வைத்த அன்பு. அந்த அன்பை நிலைநாட்ட அவர் ஏற்றுக்கொண்ட துன்புறுத்தல். Loving and suffering together. வேதனைப்படுகிறவர்களோடு வேதனைப்படுவது, கஷ்டப்படுகிறவர்களோடு சேர்ந்து கஷ்டப்படுவது, பாவம் செய்தவருடைய தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து வாழ்கிறோம். மற்றவர்களுக்காக துன்பங்களை செய்வோம், மற்றவர்களை பாரபட்சங்களாக நேசிப்போம், மற்றவருடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். மனதுருக்கத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் காட்டும். பரிதாபப்படுவதல்ல, அதையும் கடந்து இயேசு கிறிஸ்துவை போல ஜீவனையே கொடுக்காவிட்டாலும் நம்ம இயன்ற அளவு, நம்மளை இயன்ற அளவு மனதுருகி மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், செவிப்போம், உதவி செய்வோம். மனதுருக்கத்தை, ஆளுடைய மனதுருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையை காட்டும். இயேசு கிறிஸ்துவை மனதுருக்கிறார் அப்படினால் நீங்களும் நானும் இந்த அளவாவது கிருபையோடு விட சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருக்காய் வாழ்வோம். அவருடைய மனதுருக்கத்தின் வாழ்க்கையில நாம் பிறர்களை காட்டுவோம். கர்த்தரின் திருவார்த்தையால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.